வெங்கட சுப்பு டார்லிங் உரிமையாளர் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். அதாவது உங்கள் ஓட்டலில் இருக்கக்கூடிய அதே போன்ற தூய்மையும் மற்ற விவரங்களும் ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த ஓட்டல் அசோசியேஷன் தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள், ஏன் அப்படி இல்லை? மற்ற ஓட்டல்களில் பார்க்கும்பொழுது கரப்பான் பூச்சி, எலி, வண்டுகள் இப்படியாக இருக்கிறது. ஏன் இதுவரையில் நீங்கள் அறிக்கை விடவில்லை என்பதை நான் உங்களுடன் நேரில் கேட்க வேண்டும் என்பது பதிலாக இந்த யூடியூப்பில் கேட்கின்றேன். நீங்கள் பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வரும் பட்சத்தில் இங்கு இருக்கக்கூடிய உங்கள் ஓட்டலில் இருக்கக்கூடிய தூய்மையை போன்றே மற்ற ஓட்டல்களுக்கு ஏன் இல்லை என்பதை நீங்கள் விளக்க வேண்டும். பத்திரிகை வாயிலாக பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும். தமிழகத்தினுடைய ஓட்டல் உரிமையாளர் சங்க நிர்வாகி நீங்கள் என்பதை நன்கு அறிவோம். எனவே தயவு கூர்ந்து நீங்கள் வெங்கட சுப்பு ஆகிய நீங்கள் இந்த உங்களுடைய ஓட்டல் பராமரிப்பை போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டல்களும் பராமரிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் சார்பாக நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். பல ஓட்டல்களில் எலிகள், கரப்பாம்பூச்சிகள், பல்லிகள் இப்படியாக இருக்கின்றது என்பதை பத்திரிகை வாயிலாக நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்களும் கண்டிருப்பீர்கள். நீங்கள் ஒரு கட்டண அறிக்கையை விட வேண்டும். அதாவது ஓட்டல் அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும், பணியாளர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், பணிகள் அந்த ஓட்டல்கள் சுற்றுப்புற சூழல்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற சுற்றறிக்கையை நீங்கள் பத்திரிகை வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.